ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான வீடியோ பற்றி பார்க்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்ப்போம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் எப்படி உங்களுக்கு பழைய வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறது, அதாவது லைவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் இறுதி வரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இதே போல் ஒரு அருமையான வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய ஒரு மொபைலில் வந்து ஒரு வீடியோ இருக்குது, அதை வந்து நீங்கள் லைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் அல்லது உங்களுடைய ஃபேஸ்புக்குடைய ப்ரொஃபைல் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் போஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து மேலே உங்களுடைய ரைட் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது ஒரு ஃபோட்டோவை லைவாக எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணணும்னா கீழே கேமரா இருக்கும், ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து வாட்ச் பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கும். அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து மூணாவது வாட்ச் பார்ட்டின்னு இருக்கீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு சிங்கிளி கிளிக் பண்ணோடனே இது மாதிரி வரும். ஃபஸ்ட் ஒன் பேஜ். ஸோ உங்களுடைய பேஜில் வந்து என்னென்ன நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றத தான் ஃபஸ்ட் காட்டும். சரி, ரெண்டாவது வந்து சர்ச் பண்ணது. இதுவரை நீங்கள் உங்களுடைய பேஜில் வந்து என்னென்ன வீடியோ சர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத காட்டும். மூணாவது வாட்ச். நீங்கள் வர ஃபேஸ்புக்கில் அதிகமாக விஷயங்களை வந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஒரு காமெடி வீடியோ வாட்ச் பண்ணியிருப்பீங்க, அல்லது ஒரு டெக் வீடியோ வாட்ச் பண்ணியிருப்பீங்க, மூவிஸாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபன்னி வீடியோஸும் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, ப்ராங்க் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் வாட்ச் பண்ணீங்களோ அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாமே அதில் வரும். அடுத்தது லைவ். ஸோ இப்போ வந்து கரண்டில் என்ன லைவ் போய்க்கிருக்கு, ஸோ அது காட்டும். மூணாவது கடைசி பார்த்தீங்க அப்படின்னா சேவ். ஏதாச்சும் ஒரு வீடியோ சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சேவிங் லிஸ்ட்டும் காட்டும். அதில் வந்து ரீல்பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரீல்பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட் டு வீடியோஸ் இருக்குல்ல கீழே அடியில். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்கார்ட் கொடுத்துட்றேன். ஸோ கிரியேட்டிங் போஸ்ட், வாட்ச் பார்ட்டி. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த நம்ம சர்ச் லிஸ்ட்டு. ஸோ சர்ச் லிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதுவரை நீங்கள் சர்ச் பண்ண விஷயம் போல் வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏதாச்சும் ஒரு சின்ன வீடியோ வந்து இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இந்த அதில் அந்த எந்த வீடியோ நான் கிளிக் பண்ணணும். ஸோ அந்த வீடியோக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் டிக் மார்க் இருக்குது. ஸோ அதை டிக் மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா மேலே வந்து ரைட் சைடு கார்னரில் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டன் இருக்குது. ஸோ டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த பர்டிகுலர் அந்த வீடியோ மட்டும் தனியாக வந்து உங்களுக்கு நிற்கும். நின்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே பப்ளிஷ் இருக்கும். ஸோ டன் பண்ணிங்க அதே பக்கத்தில் பப்ளிஷ் இருக்கும். அந்த பப்ளிஷ் வந்து என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணுங்கள். ஸோ பப்ளிஷை கிளிக் பண்ண உடனே போஸ்டிங் ஆகும். ஸோ போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து டாப்பில் தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த பேஜ் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் வந்து நீங்கள் லைவ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் கமெண்ட் வந்தால் கமெண்ட் பண்ணிக்கலாம். லைவ் வரும் உங்களுக்கு, யாராவது லைக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி விஷயம் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு எப்படி இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ண தோணுச்சு அப்படின்னா, நான் வீடியோ பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இது எப்படி பண்ணுறது, புதுசாக ஒரு வீடியோ வந்து லைவாக ஓடிக்கிருக்கு, அந்த விஷயத்தையும் நம்ம லைவ் பண்ணி போடலாம். ஒரு பழைய வீடியோ எப்படி நான் லைவ் பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இந்த விஷயங்களை வந்து நான் ஃப்ரெண்ட்ஸாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தான் இந்த விஷயங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் மறுபடியும் ஒரு அருமையான வீடியோ வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது ஒரு நல்ல வீடியோ தான். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக் வீடியோவோ அல்லது இதே மாதிரி ரொம்ப விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இன்னும் ஒரு அன்பாக்சிங் வீடியோவோ ரிவ்யூஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வரும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி வீடியோவை நீங்கள் ஒன்றுக்குன்னே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. இதே போல் அருமையான மறுபடியும் ஒரு டெக் வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வேறு எதுவும் கமெண்ட் இருந்துச்சுன்னா, அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம தெரிஞ்சு மறுபடியும் அதுக்கு ரீப்ளை பண்ணுவோம். ஸோ மறுபடியும் ஒரு அருமையான வீடியோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.